நீட் எக்ஸாம் எடுத்து பல விஷயங்கள் நம்ம வலியுறுத்தி இருந்தாலும் ரீசெண்ட் டேஸில் இந்த ஒரு அடிதடிலாம் அந்த நார்த் சைடில் இருந்தது. அதை எதிர்த்து நம்ம ஊரில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி ஒரு டீம் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் எங்கே நடத்துகிறாங்கன்னா சிபிஎம்மோட ஆஃபீஸில் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கோம். இந்த கூட்டத்தில் பேச சிபிஎம் தலைவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அனுமதி கேட்டாங்க, அதனால் நாங்கள் கொடுத்துருக்கோம், எப்போவுமே போராட்டத்துக்கு இடம் கொடுப்போம், அதனால் இந்த இடத்த கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எப்பொழுதும் போராட்டத்திற்கு இடமளிக்கக்கூடிய மாநிலத்தினுடைய வளாகத்தில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நீட் தேர்வை ஏற்கவில்லை. இந்த போராட்டத்தில் எந்த விதமான வன்முறையும் இல்லை, அராஜகம் இல்லை. அமைதியான முறையில், ஜனநாயக முறையில் இந்த போராட்டம் நடக்கிறது என்பதை விட யாருடைய தூண்டுதலின் பெயரிலேயும் இந்த போராட்டம் நடைபெறவில்லை. இந்த ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ பேர் நம்ம நீட் எழுத முடியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களா, ஒருவேளை நம்மள கட் ஆஃப் மார்க்னால பாதிக்கப்பட்டு இவங்களால எழுத முடியாம போயிருச்சோ. அதே நேரத்தில் எங்க இந்தியில ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி முழக்கப்பட்டு இருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் பார்த்துட்டு நம்ம நாடு எங்க போகுது, என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அங்கிருந்து நகர்ந்து வந்துட்டேன். நீங்களும் நீட்டை அறவே எதிர்க்கிறீங்களா, நீட்டு ஏன்டா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலாக நீட்டுக்கு எந்த ஒரு உடன்பாடே கிடையாது.